அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு சின்ன டவுட் கேட்டிருந்தாப்புல. அது பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் எஸ்எஸ்ஜியில் வேலைக்கு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி சீக்கிரம் ப்ரொமோஷன் வாங்கலாம் அப்படிங்கிற டவுட்டு. வீடியோ சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பில் கான்டெக்ட் பண்ணிட்டு ஆளுங்கிற செட் பண்ணியிருக்கீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியில் ஜிடியில் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் நமக்கு ப்ரொமோஷன் சொல்லப்போனால் சர்வீஸ் ப்ரொமோஷன் வரும். இல்லை நீங்கள் சீக்கிரம் நம்ம ப்ரொமோஷன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் உள்ளே வந்ததுக்கப்புறம் வேலை கிடச்சதுக்கப்புறம் பேராமிலிட்டரி பொறுத்தளவில் ஒரு மினிமம் ஒரு 3 வருஷம் மேக்ஸிமம் மினிமம் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. இந்த 3 வருஷம் சர்வீஸை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். அதாவது ஹவல்தார், ஹெட் கான்ஸ்டபிள், மிலிட்ரி ஸ்டாஃப் அதுக்கு மட்டும் தான் எழுத முடியும். நம்ம டேரெக்டாக 3 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக ஹெட் கான்ஸ்டபிளுக்கு ஜிடியில் எழுதிடலாம் அப்படின்னா எழுத முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்தது, இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை. இப்போ உங்களுக்கு எக்ஸாம் உங்களுக்கு மினிஸ்டர் ஸ்டாஃப்க்கு தான் எழுத முடியும். டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் மட்டும் எப்போது மாறிக்கலாம். இல்லை நீங்கள் எஸ்எஸ்சிஜிடியில் செலக்ட் ஆகிட்டு நீங்கள் டிரைவருக்கு போகணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஹெவி லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிரைவருக்கு டிஎம்என் கோர்ஸ் முடித்து அதுக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் கோர்ஸ் முடித்தோடனே போயிடலாம். லைசன்ஸ் அங்கே அப்ளை பண்ணி லைசன்ஸ் நீங்கள் காட்டணும். ஹெவி லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். ட்ரேடு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எஸ்எஸ்சி ஜிடி உங்களுக்கு உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஹவல்தார் ஜிடிக்கு டேரெக்டாக எல்டிசி கொடுத்து போக முடியும்னா கண்டிப்பாக முடியாது. ஃபஸ்ட்டு இருந்தது, இப்போ இல்லை. இப்போ நம்ம ஒரு 10 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்ஐக்கு மாற்றம் இல்லாமான்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் முடியாது. ஏன்னா எஸ்ஐக்கு ஆகணும் அப்படின்னா சர்வீஸ் ப்ரொமோஷன் மட்டும்தான் கிடைக்கும். இல்லை நம்ம சீக்கிரம் அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக எக்ஸாம் எழுதணும். அவுட்டிங் எக்ஸாம், அதாவது எஸ்எஸ்சி அண்டரில் எக்ஸாம் தனியாக எழுதணும். அதுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணி ஆகணும், ரன்னிங் ஓடணும், எக்ஸாம் இருக்குது, மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். அது எஸ்எஸ்சி சிபிஓன்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது. எஸ்எஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தனி எஸ்ஐக்கு தனியாக பேராமிலிட்டரி ஃபோர்ஸுக்கு டேரக்ட் எஸ்ஐ செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் நம்ம சிபிஓன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு இன்னும் கிடைக்குங்களே என்ஓசி மட்டும் தான் கிடைக்கும். மற்றபடி வேறு எதுவும் கிடைக்காது. இது உங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உள்ள டைம்லாம் இருந்தது. நம்ம கான்ஸ்டபிளாக உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம எஸ்ஐ டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம எஸ்ஐக்கு எக்ஸாம் எழுதிக்கலாம். எழுதிட்டு நம்மளோட அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷனுக்கு போய்க்கலாம். ஆனால் இப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்எஸ்சி அண்டர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம உள்ள ஜிடியில் கான்ஸ்டபிளாக உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எஸ்ஐ ஆகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா 3 வருஷம் சர்வீஸ் பண்ணுறோம். ட்ரெயினிங்கே பண்ணாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுல என்ஓசி வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் ஃபிசிக்கல்லாம் முதல்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் ஃபிசிக்கல் இது பண்ணுறீங்களோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபிசிக்கலு, எக்ஸாமு, மெடிக்கல் அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி நம்ம சர்வீஸ் வச்சு நம்ம போகணுன்னா நமக்கு டைம் எடுக்கும். சர்வீஸ் ப்ரொமோஷன்னா டைம் எடுக்கும். சீக்கிரம் நீங்கள் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து தான் பண்ணி, அதாவது நீங்கள் உள்ளே இருந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே வெளிலேருந்து அப்ளை பண்ணணும். வெளிலேருந்து அப்ளை பண்ணி எஸ்எஸ்சி மறுபடியும் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபிசிக்கல் எல்லாம் அட்டன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே டக்குன்னு ப்ரொமோஷன் ஆகலாம், எக்ஸாம் பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. அந்த மாதிரி சிஸ்டம் இப்போ இங்கே இல்லை. முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை. அதனால் நம்ம எல்டிஎஸ்சிங்கிறது இப்போ மேக்ஸிமம் கிடையாது. இப்போ எக்ஸாமுக்கு நம்ம மினிஸ்டர் ஸ்டாஃப், ஹவல்தார், ஹெட் கான்ஸ்டபிள், மினிஸ்டர் ஸ்டாஃப்க்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணலாம் டிபார்ட்மெண்டல் வைஸாக. அதுக்கு நம்ம மினிஸ்டர் ஸ்டாஃப்க்கு நம்ம ஏஎஸ்சி, ஸ்டெனோ அதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டெனோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டெனோ சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெளியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேகன்சி ரிசீவ் பண்ணுவாங்க பேராமிலிட்டரி ஃபோர்ஸில், நீங்கள் வெளிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.